ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. வணக்கம். செய்திச் சுருக்கம். 2 நாடுகளுக்கு விசிட் அடிக்கும் பிரதமர் மோடி. G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். பிரதமர் மோடி 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியாவுக்கு இன்று புறப்பட்டார். நாளை பிரான்சின் நீஸ் நகரில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரோனை பிரதமர் மோடி சந்திக்கிறார். இருதரப்பு உறவுகள் குறித்து அவர்கள் கலந்துரையாடுகின்றனர். இந்தியா, பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த முன்னணி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனங்களை ஒன்றிணைக்கும் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை கூட்டாக இருவரும் தொடங்கி வைக்கின்றனர். பின்னர் அங்கிருந்து ஸ்லோவாக்கியா செல்கிறார் பிரதமர் மோடி. 1993 ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த நாட்டுக்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடிதான். இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பிரதமர் ராபர்ட் ஃபிகோவை பிரதமர் சந்தித்து பேசுகிறார். வணிகம், ஆட்டோமொபைல் உள்ளிட்ட பல துறை ஒப்பந்தங்கள் தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் பிரான்சின் ஈவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இந்த மாநாட்டின் போது G7 அமைப்பு மற்றும் நட்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடுகிறார். உச்சி மாநாட்டில் சர்வதேச அளவிலான பொருளாதார மீட்சி, உலக நாடுகளின் ஒற்றுமை மற்றும் பொறுப்பான AI பயன்பாடு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. ஜூன் 18ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிகழ்வான விவாடெக் உச்சி மாநாட்டிலும் மோடி பங்கேற்கிறார். பின்னர் பாரிஸ் நகரில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் மோடி உரையாற்றுவார். அதன்பின் இந்தியா திரும்புகிறார். ஆவின் கிரீன் மேஜிக் பால் விநியோகம் நிறுத்தமா? தமிழக அரசு விளக்கம். தமிழகம் முழுவதும் ஆவின் நிறுவனத்தின் கிரீன் மேஜிக் என்ற பச்சை பால் பாக்கெட் விற்பனை குறைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது. இந்த வகை பால் பாக்கெட்டுகளின் உற்பத்தி செலவினத்தால் ஏற்படும் இழப்பை ஈடு செய்ய அவற்றின் உற்பத்தி குறைக்கப்பட்டு விற்பனை நிறுத்தப்பட உள்ளதாகவும் தகவல் பரவியது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். பச்சை பால் பாக்கெட் நிறுத்தப்பட்டதால் கூடுதல் விலை கொடுத்து தனியார் பால் வாங்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவர் என்ற புகார் எழுந்தது. இதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பச்சை பால் பாக்கெட் பால் நிறுத்தப்பட்டதால் தமிழகத்தில் வாழும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர். இதனால் அந்த பாலை நிறுத்தக்கூடாது என தமிழக அரசை வலியுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் பச்சை பால் பாக்கெட் விற்பனையை ரத்து செய்ய ஆவின் நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது என தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஆவின் நிறுவனத்தின் கிரீன் மேஜிக் பால் விநியோகம் நிறுத்தப்பட்டதாகவும் கணிசமாக குறைக்கப்பட்டதாகவும் வெளியான செய்திக்கு முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. எந்தவொரு பால் வகையின் விநியோகமும் நிறுத்தப்படவோ குறைக்கப்படவோ இல்லை என்றும் வழக்கம்போல் அனைத்து வகை பால் விநியோகமும் தொடர்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இதுபோன்ற தவறான செய்திகளை நம்பி குழப்பமடைய வேண்டாம் என்றும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஆவின் பால் விவகாரம் யாரை ஏமாற்ற இந்த பொய்யான விளக்கம்? அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: சென்னையில் மொத்தம் 14.75 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விற்பனையாகிறது. இதில் கிட்டத்தட்ட 50% பச்சை நிற கிரீன் மேஜிக் பாக்கெட் தான். திடீரென கிரீன் மேஜிக் பால் விற்பனை குறைக்கப்பட்டு குறைந்த அளவே விற்பனைக்கு வழங்கப்படுகிறது என தகவல் வந்தது. அது குறித்து விசாரித்ததில் படிப்படியாக கிரீன் மேஜிக் வகை பால் விற்பனை நிறுத்தப்பட உள்ளதாகவும் ஆவின் விற்பனை மையங்களிலேயே கூறுகின்றனர். ஆனால் தாவேக அரசு வெளியிட்டிருக்கும் செய்தியில் கிரீன் மேஜிக் பால் விற்பனை குறைக்கப்படவில்லை என கூறப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஏன் ஆவின் மையங்களில் முன்பு போல அது கிடைப்பதில்லை? கிரீன் மேஜிக் வகை பால் விற்பனை கணிசமாக குறைந்துள்ளதே மக்களே அறிவார்கள். யாரை ஏமாற்ற இந்த பொய்யான விளக்கத்தை அளிக்கிறது தாவேக அரசு? 2023 திமுக ஆட்சியிலும் இதேபோல 4.5% கொழுப்பு சத்துள்ள பச்சை நிற பாக்கெட் பாலை நிறுத்திவிட்டு 3.5% கொழுப்பு சத்துள்ள ஊதா நிற பாக்கெட்டை விற்க முடிவெடுத்தது. எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பால் அந்த முடிவை திமுக அரசு கைவிட்டது. ஆனால் தாவேக அரசும் அதே முடிவை மக்களிடம் திணிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கிரீன் மேஜிக் வகை பால் விற்பனை குறைப்புக்கு நிதி இழப்பை காரணமாக கூறுகிறார்கள். நிதி இழப்பை சரி செய்ய பால் உற்பத்தியையும் பால் பொருட்கள் விற்பனையையும் அதிகரித்து அதன் மூலம் நிதி இழப்பை கட்டுப்படுத்த வேண்டும். ஏழை எளிய மக்கள் அதிகம் பயன்படுத்தும் பால் வகை விற்பனையை நிறுத்தி சரி செய்யக்கூடாது. உடனடியாக மீண்டும் போதுமான அளவு கிரீன் மேஜிக் பாக்கெட் பால் விற்பனையை கொண்டு வர வேண்டும் என தாவேக அரசை வலியுறுத்துவதாக அண்ணாமலை கூறியுள்ளார். தாவேக ஆட்சி மக்களால் வீழ்த்தப்படும், ஸ்டாலின் உறுதி. திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் கூறியிருப்பதாவது: தன் ஆட்சி மீதும் தனக்கு ஆதரவளித்த கட்சிகள் மீதும் நம்பிக்கை இல்லாமல் அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை ஷாப்பிங் செய்து பாஜகவின் ஜெராக்ஸ் காப்பியாக முதல்வர் செயல்படுகிறார். கான்பிடென்டா இருங்க என முழங்கும் முதல்வருக்கே கான்பிடன்ஸ் இல்லையோ? இதற்கிடையில் தொகுதி வாரியாக அவரது கட்சி நிர்வாகிகள் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமைகளை நிகழ்த்தி வருகின்றனர்.
ஆட்சி அமைத்த ஒரு மாதத்துக்குள் இந்த அளவு அன்பாப்புலரான அரசை இப்போதுதான் தமிழகம் பார்க்கிறது. திமுக பொறுப்பான விழிப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும். இந்த அலங்கோல ஆட்சி மக்களாலேயே வீழ்த்தப்படும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். சந்தர்ப்பவாத அரசியல்வாதி அமைச்சர் மீது முனுசாமி காட்டம். அதிமுகவினர் தாவேகாவில் இணைவது குறித்த கேள்விக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பதிலளித்தார். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக ஒரு ஓட்டு கூட அதிகம் வாங்காது அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க அவரோட பேச்ச? அவருடைய அரசியல் வரலாறு இந்த கேள்வி கேட்குறீங்கல்ல, இந்த கேள்வி கேட்க அதே நீங்கள் அவருடைய அரசியல் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அவர் எந்தெந்த கட்சியிலிருந்து வந்திருக்காருன்னு தெரியுமா? அப்படி ஒரு சந்தர்ப்பவாதி அரசியல்வாதிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, யாரும் சாரசாரியாக யாரும் செல்லவில்லை. பலனடைந்தவர்கள் பலன் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பலனடையாமலும் அதே நேரத்தில் கழகத்தையும் கட்சியின் கொள்கையிலும் விடாப்பிடியாக மனதில் இருத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் எடப்பாடியாருடைய தலைமையேற்று சிறப்பான முறையில் செயல்படுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலில் ரஜினிகாந்த் வைத்த செக். அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர்கள் நற்பணி மன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரஜினிகாந்தின் பெயரையோ அல்லது போட்டோவையோ எந்த ஒரு கட்சிக்கோ அமைப்பிற்கோ பயன்படுத்தக்கூடாது. தலைவரின் உத்தரவுப்படி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த் திடீரென இப்படி அறிவித்திருப்பதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. சமீபத்தில் பாஜவில் இருந்து வெளியேறிய அண்ணாமலை புதிய அரசியல் இயக்கத்தை அறிவித்தார். அப்போது ரஜினிகாந்த் கட்சி தொடங்கிய போது தம்மை அழைத்ததாகவும் ஆனால் அதில் சேர முடியாமல் போனதாகவும் அண்ணாமலை கூறியிருந்தார். புதிய அரசியல் முன்னெடுப்புகளை எடுத்து வரும் அண்ணாமலைக்கு ரஜினி ரசிகர்கள் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அவர் அரசியல் இயக்கம் அறிவிக்கும் முன்பே அண்ணாமலை ரஜினிகாந்த் படத்துடன் ரஜினி ரசிகர்கள் கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டி அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். அதேபோல் ரஜினிகாந்துக்கு நெருக்கமான நடிகர் ராகவா லாரன்ஸும் அரசியல் பிரவேசத்திற்கு தயாராகியிருக்கிறார். அவரும் ரஜினிகாந்த் கட்சியில் சேர தயாராக இருந்ததாகவும் அது முடியாமல் போனதாகவும் வீடியோவில் கூறியிருந்தார். இந்த சூழலில்தான் தமது பெயர், போட்டோவை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது என்று ரசிகர்களுக்கு ரஜினிகாந்த் தடை போட்டிருக்கிறார். ராணுவ தலைமை தளபதியாக தீரஜ் சேத் நியமனம். இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக உள்ள உபேந்திர திவேதி ஜூன் 30ஆம் தேதியுடன் பணி ஓய்வு பெறுகிறார். இந்நிலையில் ராணுவ தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது ராணுவ துணை தளபதியாக உள்ள அவர் 1986ஆம் ஆண்டு ராணுவத்தில் சேர்ந்தார். 40 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட தீரஜ் சேத் செயல்பாடு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக பணியாற்றியுள்ளார். ராணுவத்தை நவீனமயமாக்கியதில் தீரஜ் சேத்திற்கு முக்கிய பங்குண்டு. இந்த சூழலில்தான் அவரை ராணுவ தலைமை தளபதியாக மத்திய அரசு நியமித்துள்ளது. தீரஜ் சேத் ஜூன் 30ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். ரன்வேயில் விபத்து, நொறுங்கியது விமானம். குதித்து உயிர் தப்பிய விமானப்படை பைலட். இந்திய விமானப்படையின் AN-32 என்ற சரக்கு விமானம் அசாம் மாநிலம் ஜோர்கட் விமானப்படை தளத்தில் தரையிறங்க முற்பட்டது. அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தறிக்கெட்டு ஓடிய விமானம் விபத்துக்குள்ளானது. தரையில் மோதி 2ஆக உடைந்து தீப்பிடித்தது. இந்த விபத்தில் விமானப்படையை சேர்ந்த 2 உயர் அதிகாரிகள் உட்பட 5 வீரர்கள் மரணமடைந்தனர். துணை விமானி ஒருவர் மட்டும் வெளியே குதித்து உயிர் தப்பியுள்ளார். இந்த விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 5 விமானப்படை வீரர்களை இழந்தது மிகுந்த வேதனையை அளிப்பதாக ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வீரர்களின் துணிச்சலும் தேசத்திற்கான சேவையும் என்றும் பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறப்படும். அவர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். இந்த துயர நேரத்தில் தேசம் அவர்களுடன் உறுதுணையாக நிற்கும் என ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பெண் காவலரிடம் அத்துமீறல், 3 இளைஞர்கள் கைது. சிவகங்கை ஆயுதப்படையில் பணியாற்றும் 30 வயதான பெண் காவலர் ஒருவர் தனக்கு அறிமுகமான நபரை சந்திக்க சென்றார். அந்த நபர் மேலும் 2 வரவழைத்து பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து தப்பிய பெண் காவலர் உடனடியாக போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். ரோந்து போலீசார் விரைந்து சென்று பெண் காவலரை மீட்டனர். இதைத் தொடர்ந்து விசாரணை நடத்தி பெண் காவலரிடம் தவறாக நடக்க முயன்ற லாரி டிரைவர் ராபின், மகாராஜா, ஹரிஷ் ஆகிய 3 இளைஞர்களை கைது செய்தனர்.